உண்மையிலே இந்த கிறிஸ்மஸ் தாத்தா அப்படிங்கிறவர் யாரு, எதுக்காக அவர் கொண்டாடப்படுறாரு? அதே போல கிறிஸ்மஸ் பண்டிகையின் போது ஸ்டார் வைக்கிறது எதனால? கிறிஸ்மஸ் ட்ரீன்னு வச்சு அலங்காரம் பண்றாங்களே அது எதனால? மாட்டு தொழுவத்துல தான் இயேசு கிறிஸ்து அவர்கள் பிறந்தாரு. அவர் பிறந்த போது 3 ஞானிகள் கிழக்கிலிருந்து நட்சத்திரத்தை பின்தொடர்ந்து கொண்டு பரிசுகளோட மாட்டு தொழுவத்துக்கு வந்தாங்க. இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்ட கதை தான், இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இதுல இயேசு கிறிஸ்து அவர்கள் இந்த உலகத்துல அவதரிக்கும் போது ஒரு நட்சத்திரம் வந்தது இல்லையா, அந்த நட்சத்திரத்தை குறிக்கும் விதமா தான் எல்லாருடைய வீடுகள்லயும் ஸ்டார் வைக்கிறாங்க. சரி, கிறிஸ்மஸ் பண்டிகையின் போது மரத்தை வச்சு அலங்காரம் பண்றது எதனால? 1ஆம் நூற்றாண்டுல தான் இயேசு கிறிஸ்து பிறந்தாரு. அதுக்கப்புறம் 4ஆம் நூற்றாண்டுல இருந்து தான் கிறிஸ்மஸ் கொண்டாட ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி காலங்கள்லயே இந்த டிசம்பர் மாசத்துல குளிர்காலத்துல சூரிய கடவுள், விவசாய கடவுளை எல்லாம் வழிபடுறது மாதிரியான பண்டிகைகள் மக்கள் மத்தியில இருந்திருக்கு. அந்த மாதிரியான பண்டிகைகள்ல பசுமையான மரத்துல அலங்காரம் செய்யறது மாதிரியான வழக்கங்கள் இருந்திருக்கு. அதுல இருந்து இங்கேயும் இந்த பழக்கம் வந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. சரி, அடுத்து கிறிஸ்மஸ் தாத்தா அப்படின்னு அழைக்கப்படுற இந்த சாண்டா கிளாஸ் யாரு? ஏன் கிறிஸ்மஸ்ல குழந்தைகளுக்கு அவர் பரிசு கொடுக்கணும்? 1ஆம் நூற்றாண்டுல தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். அதுக்கப்புறம் 250 வருஷம் கழிச்சு தான் செயின்ட் நிக்கோலஸ் அப்படிங்கிற ஒரு பிறந்தார்னு சொல்லப்படுது. இந்த நிக்கோலஸ் ரொம்ப நல்லவரா, இரக்கமுள்ளவரா, குழந்தைகள் மேல மிகுந்த அன்புள்ளவரா இருந்தாராம். இவர் ஒரு பிஷப், அதாவது கடவுளுக்கு ஊழியம் செய்யறவர்னு சொல்லுவாங்க. இவரு சர்ச்சுக்கு வரவங்களோட கஷ்டங்களை தெரிஞ்சுக்கிட்டு தனக்கு வர பொன் பொருட்களை எல்லாம் தனக்குன்னு எதுவும் வச்சுக்காம மத்தவங்களுடைய கஷ்டத்தை தீர்க்கவே கொடுத்துருவாராம். இவரை பத்தி பிரபலமா சொல்லப்படுற சம்பவம் ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா, ஜெருசலம் அப்படிங்கிற ஊர்ல ஒரு அப்பா தன்னுடைய 3 பெண் குழந்தைகளோட வாழ்ந்துகிட்டு வந்தாரு. அவருடைய குடும்பம் மிக மிக ஏழ்மையில வாடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த காலகட்டத்துல ஜெருசலம்ல சீக்கிரமா திருமணம் முடிக்காத பெண் குழந்தைகள் அடிமையா மோசமான முறையில போக வாய்ப்பு இருந்ததால அந்த பெண் குழந்தைகளோட தந்தை ரொம்ப மனவேதனையில இருந்தாராம். இதை தெரிஞ்சுக்கிட்ட நிக்கோலஸ் ஒரு குளிர்கால பண்டிகையின் போது அந்த 3 பெண்கள் இருக்கிற வீட்டுக்கு போய் எல்லாரும் தூங்கிட்டு இருந்த நேரம் தான் வச்சிருந்த தங்கம் பணத்தை எல்லாம் அங்க வச்சுட்டு வந்துட்டாராம். அதை வச்சு தன்னுடைய 3 மகள்களுக்கும் அந்த தந்தை நல்லபடியா திருமணம் செஞ்சு வச்சாராம். நிக்கோலஸ் தன்னுடைய இறப்பு வரைக்கும் தனக்குன்னு எதையுமே யோசிக்காம தன் கையில் இருந்த எல்லா பொன் பொருட்களையும் மத்தவங்க கிட்ட கொடுத்து மத்தவங்களுடைய கஷ்டத்தை போக்கி அதுக்காகவே வாழ்ந்திருக்காரு. இப்படிப்பட்ட நல்ல மனிதர் இறந்த தினம் டிசம்பர் 6ன்னு சொல்லப்படுது. இவருடைய நல்ல குணத்தை போற்றும் விதமா டிசம்பர் 6 யூரோப்ல இவருடைய நினைவு தினமா கொண்டாடுற வழக்கத்தை வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் 1800கள்ல தான் வருஷம் முழுக்க நல்ல விதமா நடந்துக்கிற குழந்தைகளுக்கு சாண்டா கிளாஸ் அவங்களுக்கு பிடித்தமான பரிசுகளை கொடுப்பாரு அப்படிங்கிற விஷயம் பிரபலமாக ஆரம்பிச்சிச்சு. செயின்ட் நிக்கோலஸ் அப்படிங்கிற இவர் பேருக்கு டச்சில நிக்நேமா சின்டர் கிளாஸ் அப்படின்னு அழைச்சாங்க. இதுவே பின்னாடி சாண்டா கிளாஸா மாறிடுச்சு. அதே போல டிசம்பர் 25 கிறிஸ்மஸும் டிசம்பர் 6 இவருடைய நினைவு தினமும் ஒரே காலகட்டத்தில் வரதுனால இவரு கிறிஸ்மஸ்க்காக பரிசு பொருட்கள் கொடுக்கிற கிறிஸ்மஸ் தாத்தாவா ஆக்கிட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது. 2000 வருஷத்துக்கு அப்புறமும் இப்பவும் வரலாற்றுல கொண்டாடப்படுற சின்டர் நிக்கல்சன் ஒரு அரசனாவோ, ஒரு விஞ்ஞானியாவோ, ஒரு போர் வீரனாவோ இருந்து வரலாற்றுல இடம்பெறல. ஒரு சாமானிய மனுஷனா இலகன மனமும் சிறந்த குணமும் அடுத்தவங்க கஷ்டத்துக்கு உதவுற நல்ல உள்ளத்தோடு இருந்ததுக்காகவே வரலாறு அவரை கொண்டாடுது. இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது, அதுபோல மத்தவங்களுக்கு நல்லது செஞ்சு வாழ்றது எவ்வளவு உன்னதமான விஷயம் அப்படிங்கிறது தான். உலகத்திலேயே அதிக மக்களால கொண்டாடப்படுற பண்டிகையா கிறிஸ்மஸ் தான் சொல்லப்படுது. அனைவருக்கும் கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள்.